अहोबिलेगाळुशीलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये योनित्यमक्षरपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तराणि नायमेने अस्मद्गुरोस्तु दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षड्गोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशठारिसंज्ञविवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्तकादयरचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंशदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुवीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्ध संयन्तसारमनवद्यमनं बुधाभ्यं नारायणाद्रिकृपाभिषिक्तं ஸ்ரீரங்கநாதேதிசேகரமாஸ்ரயாமஹ. நவராத்திரியில 9 தாயாரை பற்றி, இந்த 9 தாயாரும் அர்ச்ச விக்கிரகத்தில் எழுதுக்க தாயார். தாயார் மகாலட்சுமி பெருமாள் அவதரிக்கும் போதுதான் கூட அவதரிக்கிறார். ராகவத்து அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி அப்படின்னு சொல்லி ராகவனாக பிறந்த பொழுது சீதையாக பிறந்தாள், கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணும்போது ருக்மிணியாக பிறந்தாள். இப்படி மற்ற அவதாரங்களிலும் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரத்தை கூட அங்க நமக்கு தனியாக ஸ்பஷ்டமாக தெரியறது இல்லை. அதனால அந்த எல்லா அவதாரங்களிலும் பராசரர் விஷ்ணு புராணத்துல சாய்கிறார். அப்போ தாயார் அவதரிக்காத, அதாவதுதான் சுவாமி தேசிகனே தசாவதார ஸ்தோத்திரத்துல யத்பாவேஷு தேவோன சுபமாதனோபி தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமனி லப்த நிர்பரதசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி யத்பாவேஷு பிருதக்விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் விப்ரதி யத்தர்மைரிக தர்மினி விகரதே நானாகிருதி நாயிகா. அந்த தசாவதாரத்தையும் தாயார் அவதாரம் பண்றார். அவனுக்கு தகுந்த யத்பாவேஷு பிருதக்விதேஷு அனுகுணான் பாவான் அவ தானாவே எடுத்துக்கிறார். ஒரு சில லோகத்துல நான் கோவிலுக்கு போறேன் நீ வரையா, புருஷன் இருக்கான், நான் கோவிலுக்கு போறேன் ஆம்பியார போறான் நீ வரையா கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிறந்தாலே பகவான் அவதரிச்சாலே இவனும் கூட அவதரிச்சுடுறா அப்படின்னு சாய்கிறார். அதனால ஒரு சில அவதாரங்களை ஸ்பஷ்டமா அவளுடைய இது தெரியறது இல்லை. அது மாத்திரம் இல்ல, நிசும்மனாக முதல்ல வந்த போது தாயார் இல்லையே, அப்புறம் தேவதைகள்லாம் பயந்த பிற்பாடு தானே தாயார் ஆனான்னு சொன்னா, அதுக்கு முன்னாடியும் பாதுக ரூபத்துல இருந்தா தாயார் அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகாக்க சாய்க்கிறார். அதனால அவள் உருவு நமக்கு தெரியறதோ தெரியலையோ, ஆனா அவள் அவசியம் இருக்கா. ஆகினால எப்ப தன்னை வெளி காமிச்சுக்கிறோமோ அப்ப வெளி காமிச்சுக்கிறா அவள் என்பது சாஸ்திரம். அப்படி விபாவதாரங்கள் தவிரவும் கூட அச்சாவதாரத்திலையும் தாயார் எழுதிருக்கா, திருமார்கள் எழுந்தவள் இருக்கா, உற்சவ விக்கிரகத்துல பக்கத்துல எழுதிருக்கா, அது மாதிரியாக தனி கோயில் நாச்சியார்னு எழுதிருக்கா, 3 ஆகாரத்துல எழுந்தவள் இருக்கா. 3 ஆகாரம்னா உபாயம் உபேயம் புருஷகாரம், 3 விதமான விக்கிரகம். ஆகையினால அப்படி எழுந்தவள் இருக்கா. எப்படியானா ஒரு குழந்தைக்கு தாயும் முக்கியம் தகப்பனும் முக்கியமோ, அப்படி நமக்கு பகவான் இல்லாத தாயார ஆசைப்பட்டவாளும், பகவான் இல்லாத தாயார ஆசைப்பட்டவன் ராவன், தாயார் இல்லாத பகவான் ஆசைப்பட்டவள் சூர்பனக. அவ கதி எதுவோ அதுதான் மற்றவாளுக்கு கதி. தாயாரையும் பெருமாளையும் தனித்தனியா லோகத்தை கொண்டு லட்சுமி பூஜை அப்படின்னு தான் பண்ணுவா. நாம ஸ்ரீ வைஷ்ணவா தனியா லட்சுமி பூஜை பண்றதுன்றது கிடையாது. 2 பேரையும் சேர்ந்துதான் தம்பதி தெய்வதன்னா, அது மாதிரி தெய்வதம் தம்பதினா 2 பாடமும் இருக்கு. நமக்கு 2 பேரும் சேர்ந்து ஈஸ்வரா, 2 பேரும் சேர்ந்து நமக்கு உபாதேயா. ஆசிரியன வேலையோடு போக வேலையோடு வாசியர ஒரு மிதுனமே உத்தேசியம் என்று நம்பிள்ள சாய்கிற வீட்டுல ஆழ்வார்களும் நம்ம பாபத்தெல்லாம் போக்குறா உபாயமா இருக்கான்றத மாறி மாறாத தன்னம்மலை வேக்கடத்தங்களை வாரி மாறாத பொய்பூம்பொழில் குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் 910 வேரி மாறாத பூமையில் இருப்பால் வினை தீர்க்குமே என்று சாய்கிறார். அவள் உபேதசையிலையும் அவள் சேர்ந்தது என்பது சொல்லும் பொழுது கூட ஒரு கோவில் அழகு சமர்ப்பிக்கிறது தொடப்பகைங்கரியம் பண்றதுன்னா கூட 2 பேருடைய அனுகிரகத்தால் தான் கிட்டும் என்பதை பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடி வழிவந்து ஆட்சியும் தொண்டர் என்று தன்னை சாட்சியிருக்க
அப்படிப்பட்ட தாயார் விபாவதாரத்தில் மாத்திரம் இல்லாம அர்ச்சையிலையும் உகந்து எழுந்துள்ள நிலங்கள் தோறும் தாயார் தனியாக சன்னதி இருக்கு. அர்ச்ச விக்கிரகத்தோட தாயார் எழுந்துள்ளா. அப்படிப்பட்ட அர்ச்ச விக்கிரக தாயாரை பத்தி இந்த வருஷம் பெருந்தேவி தாயார், ரங்கநாச்சியார், அது மாதிரி பத்மாவதி தாயார், அது மாதிரி ஒவ்வொரு தாயாரை பத்தி அதுல அகோபிலத்துல பல தாயார். ஏன்னா நவமூர்த்தி நவ திருப்பதி அப்படின்னா 9 திருப்பதின்னு அர்த்தம். எவ்வளவு நாளை சேவிச்சாலும் நவமா இருக்கிற திருப்பதி. நவம்னா 9ன்னு அர்த்தம், நவம்னா புதியது என்று அர்த்தம். அது மாதிரி நவநுசும்மன் ஒரே இடத்துல 4 பெருமாள் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், கிடம், மாமலையாவது நீர்மலைய 4 பெருமாள் இருக்கார் திருநீர்மலையில. 9 நரசிங்கன் குறைந்துறையும் திருப்பதிகள் என்று நவமாக இருக்கக்கூடியது. அதுவும் நவ சந்நிதி நிருசிம்மன் சன்னதி எழுந்திருக்க. அதுல 5 பெருமாளோட தாயார் எழுந்திருக்கா. அது மாதிரியாக அமிர்தவல்லி தாயார், அது மாதிரி மாலோலனுக்கு நிருசிம்ம பிரியான்னு தாயார் கூடவே எழுந்திருக்கா. செஞ்சுலட்சுமி தாயார்னு அதிக தாயாரை கொண்ட திவ்யதேசம். அங்க அர்ச்ச விக்கிரகத்துல தாயார் எழுந்திருக்கா. அந்த தாயாரை பத்தி பார்க்கலாம். அதுல ஒரு சில விக்கிரகத்துலாம் இப்ப ராமன் விக்கிரகம், கிருஷ்ணன் விக்கிரகம் இருக்குன்னா தாயார திருமால் நம்ம கற்பனை பண்ணிக்கணும். ஏன்னா தனியா தான் இருப்பா. அந்த விக்கிரகத்திலேயே தாயார் எடுத்துக்க மாட்டான். லக்ஷ்மி ஐக்ரீவன், லக்ஷ்மி நிருசிம்மன் இந்த ரூபத்துக்கு யோக நிருசிம்மன் இல்ல, லக்ஷ்மி நிருசிம்மன் இந்த உருவம். அது மாதிரியாக லக்ஷ்மி ஐக்ரீவர் இந்த ரூபத்தெல்லாம் தாயார் கூடவே எழுந்திருப்பார். பெருமாளுடைய திருமடியிலேயே தாயார் எழுந்திருப்பார். அதனால இந்த பெருமாளை தாயாரை விட்டு கற்பனை பண்ணிக்கவே முடியாது. மாலோனன் இருக்கார், பாதுக சாத்தின் இருக்கார், கீழே இவர் கருப்மான் இருக்கார். அப்புறம் தாயார் இடது மடியில எழுந்துள்ளிருக்கா. 4 கைகள், ஒரு கையில சங்கம், ஒரு கையில சக்கரம், ஒரு கை அபய, வலது கை மேல் கை, வலது கை மேல் கையில சக்கரம், இடது கை மேல் கையில சங்கம். தாயாருடைய திருமுக மண்டலத்துக்கு பின்னாடி சங்கம் இருக்கும். வலது கீழ்கை அபய அஸ்தம், இடது திருக்கை தாயார் அணிஞ்சிருக்கும். அது மாதிரி தாயார் இடது மடியில எழுந்திருந்து பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிருப்பார். சுவாதி திருமஞ்சனத்தன்னைக்கு மாலோலனை சேவிச்சா அவசியம் சுவாதி திருமஞ்சனத்தன்னைக்கு ஒரு நாள் மாலோலனை சேவிக்கணும். அப்போ பின்பக்கம் அல்லிமாதர் குங்கன் என்ற 1000 தோழன்னு தாயார் எழுந்துள்ளார். இந்த ரூபம் அதுலயும் கூட என்னன்னா ஒரு பாதுகையோட எழுந்துள்ளார். அந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்துல பாதுகையாக எழுந்துள்ளார். நிருசிம்மன் லக்ஷ்மி நிருசிம்மனாக கம்பத்திலிருந்து லக்ஷ்மி நிருசிம்மனாக மாறும் வரை அவை பாதுக ரூபத்துல எழுந்துள்ளார் என்பதை பாதுகா சகஸ்ரத்துல சாதிச்சதை மெய்ப்பிக்கும்படியான ஒரு திருமேனி மாலோனுடைய திருமேனி. அதுல பாதுக சாஸ்திரத்துக்கு பெருமாளுக்கு நிருசிம்மன் விக்கிரகத்துல சிற்பசாஸ்திர பிரகாரம் யான நிருசிம்மன்னா அவன் புறப்பாட்டுக்காக சஞ்சாரம் பண்ணுவதற்காக ஒரு சில பெருமாள்கள் திருவடி, அதாவது திருவடி நிலைகள் பாதுகைகள் இல்லாம விக்கிரகம் இருக்கும். பாதுகைகளோட கூடிய விக்கிரகம் இருந்தா அதுக்கு யான சப்தத்துக்கு முன்னாடி சேர்க்கணும்னு சிற்ப சாஸ்திரம். யான நிருசிம்மன் அதாவது சஞ்சாரத்துக்காக ஏற்பட்ட நிருசிம்மன் அப்படிங்கிறது தெரியுது அந்த விக்கிரக லட்சண பிரகாரமே. அதனால்தான் ஆதிவன்ஷடகோப சுவாமி பிற்காலத்துல அவதாரம் பண்ண போற அவர் கையில் இந்த பெருமாள் எழுத போற. இந்த 9 நிருசிம்மன்ல 3வது நிருசிம்மன் மாலோக நிருசிம்மன். ஆகினால ஜுவால அகோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவாக யோகானந்த சத்ரபடா பாவனோ நவமூர்த்தையான். அதுல ஜுவாலா நிருசிம்மன், அகோபில நிருசிம்மன், 3வது நிருசிம்மன் மாலோலம். அப்போ அவ 2 பேரும் தாயார் இல்லை. 2வது நிருசிம்மன் அகோபில நிருசிம்மன் தாயார் இல்லாத 2வது ரூபம். முதல் கிரண்யகசிபுவ மடியில வச்சிருக்க ரூபத்துல இருப்ப. அதாலதான் சஞ்சாரத்துக்கு இந்த 9 நிருசிம்மன்ல தாயாரோடு இருக்கிறதாகவும் யான நிருசிம்மனாக பாதுகையை சாத்தி கொண்டு இருக்கிறதாகவும் அந்த பெருமாள் ஆதிவன்ஷடகோப சுவாமியுடைய திருக்கையில வந்ததுக்கு காரணம் அது தாயாரோட சேர்ந்தது. ஏன்னா பிரபத்தியே நிரவத்தியானாம் நிஷத்தியாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோப முனீஸ்வரம். இந்த தனியன் டிடி தாத்தாரிய மகாதேசிகன்னு மகாபண்டிதர் இருந்திருந்தார். அவர் ஆதிவன்ஷடகோப சுவாமிக்கு
தேசிகனை போலே ரெண்டு தனியன். தேசிகனுக்கு ஸ்ரீமான் வெங்கடநாசாரியா ஒரு தனியன், ராமானுஜயா பாத்திரம் ஒரு தனியன். அதே மாதிரியாக ஆதிவன் சுவாமிக்கு பிரபத்தியே நிரவத்தியானாம் நிஷத்தியானம் சம்பதாம் ஒரு தனியன். அது மாதிரியாக கேசவாடி பாத்திரம்னு ஒரு தனியன். இந்த பிரபத்தியே நிரவத்தியானாம் நிஷத்தியாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோபமுனீஸ்வரம் என்று சாதிச்சிருக்கார். அதுல ஒரு கடை தெருவில் இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் மற்றவாளுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுட்டு இருக்கான். ஆனா கடையில ஸ்டாக்கு தீர்ந்து போயிடும். ஆனா இந்த ஆதிபுர சுவாமி என்கிற கடை இருக்க குணக்கடை, அதாவது பைத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு கல்பூரம் தேங்காய் வைக்கிற கடையில் இது நல்ல ஆத்ம குணங்கள் விற்கக்கூடிய கடை. இந்த கடையில ஸ்டாக் இல்லைன்றதே கிடையாது. ஏன்னா குணத்தை ஒருத்தருக்கு கொடுத்தா படிப்பு ஒருத்தருக்கு கொடுத்தா படிப்பு தீராது. இப்போ ஸ்டாக் இல்லை, அடுத்த வாரம் வாங்கோ, அட்வான்ஸ் புக் பண்ணுங்கோ அப்படிலாம் இல்லை. ஆகையினால இது உயர்ந்த வஸ்துக்கள். ஆடி தள்ளுபடி அப்படின்னு பட்டு புடவை பாதி விலையில அப்படின்னு விற்கிறான். அதுல குவாலிட்டி நல்லா இல்லாத சரக்கு நல்லா இல்லாத குணங்கள உயர்ந்த சரக்கு கொண்ட கடை. இவங்க ஸ்டாக் தீர்ந்து போச்சுன்றது கிடையாது, நிரவதிகமான ஸ்டாக் கொண்டது. பிரபத்தியே நிரவத்தியானாம் நிஷத்தியாம், அதாவது நிரவதிகமான ஸ்டாக் கொண்டது. ஸ்டாக் தீர்ந்து போச்சுன்னே சொல்ல முடியாது. சரணம் பவபீதானாம், இந்த சம்சாரம் வெறுத்து போய் நீ பிறக்கப்படாது என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு சரணமாக இருக்கக்கூடிய அவர் அப்படின்னு சொன்னார். அவர் திருக்கையில அச்ச விக்கிரகத்தை குலைச்சு கொண்டு, தாயாரும் பெருமாளுமா இருக்கக்கூடிய விக்கிரகம் அச்ச சமாதியை குலைத்து கொண்டு, அப்படி என்று சொன்னால் பாஷ்யக்காரருக்கு ரங்கநாதன் அச்ச சமாதியை குலைச்சுட்டான். உபாயதானமே தஸ்யாக ததிதம் பதிசம்மதம் யதா தஸ்யாக பிரசீதந்த்யாக ஹாரதானம் ஹனுமதே சம்பாதயேஷ சரணாகதி மப்ரசாரா. மகாயோகி பாஷ்யக்காரர் யா ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத்து நமோ ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத்து. ராமானுஜர் என்பவர் மகாயோகியான ராமானுஜரை வழங்கிறேன். எவர் ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய உள்ஜுரத்தை உள்ளடிய போக்கினாரோ, வெளியடியை விட உள்ளடிப்பட்டா, வெளியடிப்பட்டா சீக்கிரம் காஞ்சி போடும். உள்ளடிப்பட்டா ஜுரம், வெளி ஜுரம், உள்ஜுரம் ரொம்ப கொடூரமானது. அது அப்படி இருக்கிற உள்ஜுரத்தை ஒரு சிலர் என்ன பண்ணான்னா ஸ்ருதி ஸ்மிருதிங்கிறத தனி இதுல ரூம்ல வச்சு அடிச்சிருந்தா. ஸ்ருதிங்கிற பெண்ணை ஒரு தனி அறையில கதவை சாத்திட்டு அடிச்சிருந்தா. ஒரு சிலர் நடுத்தருவில் அடிச்சிருந்தா. இவா ரெண்டு பேர்கிட்ட பாசியால் குதிர்ச்சிகள். இதனால உள்காயம் ஏற்பட்டு போச்சு ஸ்ருதிங்கிற பெண்ணுக்கு. அந்த ஒத்தலம் கொடுத்து உள்காயத்தை போக்கி அவளுக்கு தலைவாரி பூச்சூடி ராக்கடி வச்சு இவ்வளவு அழகுபடுத்தினார் பாஷ்யக்காரர். அதனால அந்த உள்ஜுரத்தை போக்கினவர் பாஷ்யக்காரர் பரமயோகி. அவர் பரமயோகியா இருக்கிறதேதான் ரங்கநாதனும் ரங்கநாச்சியாரும் அச்சா சமாதியை குலைச்சுண்டு பிரத்யுத்தரம் கொடுத்தார். கத்தியத்துல அது சுஸ்பஷ்டம். அது மாதிரி அச்சா சமாதியை குலைத்து கொண்டு ஒருத்தர் இடத்துல பெருமாள் ஏழ்றார், கையில ஏழ்றார் அப்படின்னு சொன்னால் அப்ப அவர் எவ்வளவு யோகியாக இருக்கணும். அதனால பாஷ்யக்காரரை போல ஒரு யோகி, பாஷ்யக்காரரே புனரவதாரம் பண்ணாரோ என்னும்படியான யோகி. இந்த உத்தமூர் சுவாமி சாய்க்கும் போது கூட நல்ல நெஞ்சே நாம் தொழுதன் நம்முடனம் பெருமான் அள்ளி மாதர் புல்கன் என்ற 1000 தோழனிடம் நெல்லி மல்லி கல்லுடைப்ப புள்ளிலையாத்து அதர்வாய் சிந்தில் என்றொல்லராத சிங்கவேள் குன்னமே. சிங்கவேள் குன்னம் பாசுரம் ஒரு விலட்சணமான பாசுரம். இந்த பகவானுக்கு அமைஞ்சது. ஆக்சுவலா அகோபிலம் வடநாட்டு திருப்பதியிலே சேர்ந்தது. தமிழகம் என்பது தமிழ் இலக்கண நூல்கள் பிரகாரம் குமரி முதல் திருவேங்கடம் வரை என்பது. ஆனால் அதனாலே தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கணங்கள் படியும் குமரி முதல் திருவேங்கடம் வரை தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறதுனாலேயும் ஆழ்வார்களும் கூட வட எல்லை என்று மாயோன் வட திருவேங்கடநாட வள்ளி கொடிகால் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர் உரையீர். இவர் நம்மாழ்வாரும் மாயோன் வட திருவேங்கடநாட, வட திருவேங்கடம் மேய விளக்கே. ஆழ்வார்கள் எல்லாம் நம்மாழ்வார்கள் கொண்டு எல்லாரும் வடக்கு எல்லையாக திருவேங்கடத்தை சொல்லியிருக்கிறதுனாலே, தமிழகத்தினுடைய வடக்கு எல்லை என்று சொல்லியிருக்கிறதுனாலே அதுக்கு அண்ணன் இருக்கக்கூடிய அகோபிலத்தை வடநாட்டு திருப்பதியாக நைமிஷாரண்யத்துக்கு அப்புறம் அடுத்து
ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். அது வடநாட்டு திருப்படியாக கணக்கு இருந்தாலும் கூட நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடனம் பெருமான் அல்லிமாதர் புங்கனின்ற 1000 தோழனிடம் நெல்லிமல்லி கட்டுடைப்ப கூடிலையாத்து அதர்வாய் சிந்துசில் என்றொல்லராத சிங்கவே உண்ணமே நல்லை நெஞ்சே மனசை கொண்டாடுறார். நாம் தொழுதும் இந்த எம்பெருமானை நாம் தொழுவதற்கு பாக்கியம் பண்ணியிருக்கோம், நீ அதுக்கு ஒத்தாசையா இருக்க மனதை கொண்டாடுகிறார். நம்முடனும் பெருமான், நம்பெருமான்னு சொன்னா போதும், நம்முடைய நம்பெருமான்னு சொல்லணுமா என்று ஒரு கேள்வி வருது. அப்போ அதாவது நம்முடைய நம்பெருமான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்பெருமான்னு சொன்னாலே போதும். என்னோட எங்காத்துக்க, என்னோட என் பையன் அப்படின்னு சொல்லுவான். என் பையனால என்னோட பையன், எங்க அகத்துக்காரனால என்னுடைய அகத்துக்காரன்னு அர்த்தம். என்னுடைய என் அகத்துக்கார், என்னுடைய என் பையன் அப்படிங்கிற மாதிரி இருக்கே, ஒரு பதம் வியர்த்தமாக இருக்கே. அப்போ இந்த மீமிசையாக இருக்க, அது சம்பந்தத்தை சொல்லக்கூடிய சொல்லு மீமிசையாக இருக்கே என்று கேட்டுக்கொண்டு மூணு சாய்கிறார். திவ்யதேசம், எல்லா திவ்யதேசமும் வசந்தது தான், வடதேச திவ்யதேசம் வசந்தது தான். தமருகந்தது எவ்வூர்வம் அபூர்வம் தானா, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் அப்படி நாம பத்ரிகாசத்தை குறைச்சி சொல்லக்கூடாது. ஆனாலும் ஒரு கோவில்ல ஆகம பிரகாரம் திருவாராதனை நடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு தனி உயர்வு உண்டு. எவ்வளவுதான் இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தனி உயர்வு. என்ன சொல்றோம், 12 ஆழ்வாரும் பாடினார் அப்படின்னு சொல்றோம், எல்லா ஆழ்வாராலையும் பாடப்பட்டவர் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு ராமனை ஆராதிச்ச பெருமாள் சொல்றோம். அப்படி ஒரு பெருமாளை தூக்கி சொல்றதுன்றது மற்ற பெருமாளை குறைச்சி சொல்றதாக அர்த்தம் கிடையாது. அது மாதிரியாக வடதேசத்து பெருமாளை தவிர தென்தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பாஞ்சராத்திரமோ வைகானசமோ இப்படிப்பட்ட ஆராதனமும் நல்ல பறவை காந்திகளாகவும் சிஷ்டர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிரக்கிரியையோட பெருமாள் உற்சவங்கள்லாம் கண்டறிவது, இதெல்லாம் பார்த்தோமே ஆனால் மனசுக்கு ஆகர்ஷகம் அதிகம் இருக்கிறதுனால இந்த பெருமாளுக்கு ஒரு உயர்வு. அதாவது அந்த பெருமாளுக்குலாம் சக்தி இல்லை, அப்படி இல்லை, அப்படி அபச்சாரப்படக்கூடாது. பத்ரிகாச பெருமாள் வடதேச பெருமாள்கிட்ட இது அபச்சாரப்படுறதாக இல்லை. நமக்கு ஒரு ஆச்சார சீலராக பரமை காந்திகளாக ஒரு ஆகம பிரகாரம் ஒரு கோவில் நடக்கிறது என்று சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய ஒரு அபிமானம் இது. அதனால இந்த நம்முடைய நம்பெருமாள் என்று வடதேசத்துல சேர்ந்ததாக இருந்தாலும் திருவேங்கடமலை பரியந்தம், அதாவது மொத்த திராவிட தேசங்கள்ல எப்படி பாஞ்சராத்திரமோ வைகானச பிரகாரமோ நன்னாக திருவாராதனா கண்டுறாரோ அதே பிரக்கிரியோட அங்கேயும் சிங்கவேல் குன்றத்திலே நடக்கிறதுனால அதுலனால இப்படி ஒரு சந்தோஷத்தின் விதியால ஒண்ணு நம்முடைய பெருமான்னு சொன்னார். இன்னொன்னு அல்லிமாதர் புல்கனின்றவன், அல்லிமாதர் புல்கனின்றவன் பெருமாள் தாயார ஆலிங்கனம் பண்ணிருக்க, தாயார் பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிருக்க இந்த விக்கிரகத்துல, மாலவனுடைய விக்கிரகத்துல. அதுல 1000 தோழன், 1000 தோழன் என்பதனாலே புருஷசூக்த பிரதிபாத்தியன் என்று அர்த்தம். எங்க மாலவனுக்கு 4 கைகள் தான் இருக்கு. ஒரு கையில சங்கம், ஒரு கையில சக்கரம், ஒரு கை அபயஹஸ்தம், இன்னொரு கை பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிருக்க, கிராட்டி பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிருக்க. இப்ப 1000 கைனா என்ன அர்த்தம்னா இந்த மாலவன் புருஷசூக்த பிரதிபாத்தியன். புருஷசூக்தத்துல சகசிர சீர்ஷ சகசிராட்சா சகசிரபாத், 1000 தலகளை உடையவன், 1000 கண்களை உடையவன், 1000 கால்களை உடையவன் என்று சொன்னா தோள்களாயிரத்தாய், முடிகளாயிரத்தாய், புனமலர் கண்களாயிரத்தாய், தாள்களாயிரத்தாய், பேர்களாயிரத்தாய், தமியனே என் பெரிய ஒப்பனே. சுவாமி நம்மாழ்வார் பஞ்சசூக்தத்தை விசேஷமா பல வேத வாக்கியங்களை தமிழாக்கம் பண்ணுங்க. பஞ்சசூக்தத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் அவர் தமிழாக்கம் பண்ணுங்க. அதுல திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய பெருமை பக்தாளோட சேரும் போது அவனுக்கு இருக்கக்கூடிய 4 தோள்கள் 1000 பூரிக்கிறது என்று சொல்வது மட்டுமில்ல, அந்த புருஷசூக்தத்துல சொல்லப்பட்டது 1000 தலைகள், 1000 கண்கள், 1000 கால்கள் என்று சொன்னார். ராமாயணத்தில் தான் ஏகாட்சி ஏககர்ணி இப்படிலாம் ஒரே காது, சீதையை துன்புறுத்துவதற்கு வைக்கப்பட்டவர்கள் ஒரே காது கொண்டவள் ஏகாட்சி, ஒரே கண்ணு கொண்டவள் ஏககர்ணி, ஒரே கண்ணத்தை காத உடையவள், இப்படிலாம் உண்டு. பகவான் அப்படியா இவ்வளவு அழகான திவ்யமங்கல திருமை உடையவன். சதுர்வித பூசாசத்தை கொடுக்கறதுக்கு 4 தோழ உடையதான்.
நாள் தோழன் அப்படின்லாம் இருக்கிற போது 1000 தலை 1000 கண்ணு 1000 பாதம்னா எப்படி? 1000 தலை இருந்தா 2000 கண்ணு இருக்க வேண்டாமா? 2000 திருவடி இருக்க வேண்டாமான்னு? அப்படி இல்லை. அந்த இடத்துல ஞானம் என்பது பலவிதமான வியாக்கியானம். அதுல ஒரு விதமானது தலை என்பது ஞானேந்திரியங்கள், செவிவாய் கண்மூக்கு உடல் என்று சொல்லக்கூடிய பஞ்சேந்திரியங்களை சொல்லி, பஞ்சேந்திரியத்தால் வரக்கூடிய அறிவை சொல்லி, அபரிவிதமான அறிவு உடையவன் சர்வஜன் அர்த்தம். 1000 தலை உடையவன்னா அது மாதிரி தோள் 1000 உடையவன், தோள்கள் 1000தாய், முடிகள் 1000தாய், துணை மலர் கண்கள் 1000தாய், தாள்கள் 1000தாய், பேர்கள் 1000தாய் அப்படின்னா ஆழ்வார் சாய்க்கிறாரு. இந்த 1000 என்கிற சொல்லுக்கு 1000 அர்த்தம் இல்லை. 1000 என்கிற சொல்லுக்கு அநேகம், அளவு கடந்தது என்று அர்த்தம். அப்போ தலையை சொல்லி, தலையில் இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்களை சொல்லி, அந்த பஞ்சேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களாக இருக்கிறத சொல்லி, அது அறிவை சொல்லி, அளவு கடந்த அறிவு உடையவன் சர்வஜன் என்று அர்த்தம். மற்றவாளுக்கு சர்வஜத்துவம் வர்றது இவனுடைய சங்கல்பத்தால, சொதகா சர்வஜன் அர்த்தம். தோள்கள் 1000 என்று சொன்னால், தோல் என்பது காக்கக்கூடிய சக்தியை சொல்றது. காத்தல். அவன்னா திருவடி வந்தான், சுக்ரீவனுக்காக தூது வந்தான், ராமனுடைய தோள்களை பார்த்தான், வந்த காரியம் முடிந்தது என்றான் என்று சொன்னான். அதாவது அவனும் தோல் கண்டார் தோளையை கண்டார் அப்படின்னு சொன்ன போது, தோல் என்பது அவனுடைய தோல் நிழலிலே வாழ்பவன் அப்படின்னு சொல்லுவான். கவிகள் என்ன சொல்லுவா? அவன் தோல் நிழல, தோல் வழி வீரமே பாடிப்பற, தூமணி வண்ணனை பாடிப்பற, 1000 தோல் உடையவன் அப்படின்னு சொன்னா 1000 அர்த்தம் அல்ல, அளவு கடந்த சக்தி உடையவன், காக்கக்கூடியவன் என்று அர்த்தம். பாதம் உடையவன், 1000 பாதம் உடையவன், 1000த்துக்கு அநேகம்னு அர்த்தம். அதாவது அளவற்ற கால்களை உடையவன் அர்த்தம். ஏன்னா 1000, 10,000 இந்த சொற்கள் எல்லாம், லட்சம், கோடி இந்த சொற்கள் எல்லாம் அளவு கடந்தது என்பதை சொல்றது. அப்ப 1000 பல்லாண்டு அந்த இடத்துல எப்படி அர்த்தம் பண்ணணும்? அப்படி அர்த்தம் பண்ணணும் இந்த பூச சூக்தத்தினுடைய முதல் மந்திரத்துல. அது மாதிரி ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தியிலையும் தோள்கள் 1000தாய், முடிகள் 1000தாய், துணைமலர் கண்கள் 1000தாய், கால்கள் 1000தாய், பேர்கள் 1000தாய், இங்கேயும் இப்படிதான் அர்த்தம் பண்ணணும். அப்போ 1000 கால்களை உடையவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கால் என்பது கர்மேந்திரியம். கர்மேந்திரியம்னா கால் இல்லாம ஒரு இடத்துல நடக்க முடியாது. அப்போ கால் என்பது கர்மேந்திரியங்களை சொல்லி ஆற்றலை சொல்கிறது. அளவு கடந்த ஆற்றல் உடையவன் சர்வஜன், சர்வசக்தன் என்பதை வேதம் என்கிற இலக்கியம் ரொம்ப அழகாக சர்வஜன் என்பதே 1000 தலை உடையவன் என்றும், சர்வசக்தன் என்பதே 1000 கால் உடையவன் என்பதும், எல்லோரையும் காக்கக்கூடியவன், இயற்கையான ரட்சை உடையவன், எல்லாரையும் காக்கக்கூடியவன், எல்லா காலத்திலையும் காக்கக்கூடியவன், எல்லோரையும் காக்கக்கூடியவன், எல்லா வகையிலும் காக்கக்கூடியவன் முதலியவற்றை 1000 தோழன் முதலியவற்றாக சொல்றது. அப்படிப்பட்ட அள்ளிமாதன் புல்கன் என்ற 1000 தோழனிடம் அந்த பிராட்டியுடைய ஸ்பர்சத்தாலே இவன் 1000 தோல் போலே சந்தோஷப்படுகிறான். அவனுக்கு திருநாமமே மாலோலன். மாலோலன்னா மானா இந்திரா அலோக மாதா, மா ரமா மங்கள தேவதா. மா என்கிற சொல்லு லட்சுமியை சொல்லக்கூடியது, மகாலட்சுமியை சொல்லக்கூடியது. மாவிடத்துல லோலன், மாவின் லோலை உலகம். அதாவது அதிக ஆசை, வியாமோகம், பிராட்டி இடத்திலே வியாமோகம் கொண்டவன், பிராட்டியினுடைய வியாமோகத்தை உடையவன். மாலோலன்ற சப்தத்துக்கு 2 அர்த்தம். பிராட்டி இடத்துல இவன் வியாமோகம் கொண்டவன், பிராட்டியுடைய வியாமோகம், பிராட்டி இவனிடத்துல வியாமோகம் கொண்டவன். பிராட்டியுடைய வியாமோகத்துக்கு இலக்காக இவன் இருக்கிறான் என்று அர்த்தமாகுது. அந்த பெருமாளுக்கே மாலோலன்னு பேரு. அதெல்லாம் அந்த பெருமாள் தாயாரோட இருந்திருக்கு பெருமாள். இன்னொன்னு ஆதிவஞ்ச சுவாமி திருக்கையில அந்த அவா வராத இவங்கே வந்தான். அதாவது அகோபிலேஷனோ அது மாதிரி ஜுவாலானுசுமனோ வராத இவன் ஏன் வந்தான்னு சொன்னா, பரசமர்ப்பணம் பண்ணி வைக்கிற போது உபாயம், உபேயம், பூஷகாரம் என்று 3 ஆகாரம் வேணும். அப்போ பரசமர்ப்பணம் பண்ணி வைக்கணும். கிராமே கிராமே தத்துவான்னு ஒவ்வொரு கிராமமாக சென்று சமாசயன பரசமர்ப்பணங்களை பண்ணி வைக்கணும் என்பதற்காக தோன்றின பெருமாள். அந்த பெருமாள் அதுக்கு தகுந்த பிராட்டியோடு கூடினவனாக, அது எப்படி என்று சொன்னால், பிராட்டியோடு கூடினவன், பிராட்டியாலே ஆலிங்கனம் பண்ணப்பட்டவன், பிராட்டியிடத்திலே வியாமோகம் உடையவன், பிராட்டியுடைய வியாமோகத்தை கொண்டிருப்பவன், காலில் பாதுக சாத்திருப்பவன், அது மாதிரியாக அபயஸ்தத்தை குறித்து கொண்டிருப்பவன், இப்படிப்பட்டவனான ஒரு எம்பெருமான். அவன்
எழுந்தருள்தான். அந்த பெருமாள் எந்த பெருமாள் பரசமர்ப்பணாதிகளுக்கு தகுந்த ரூபம் கொண்ட பெருமானா இருக்கானோ அந்த பெருமாள் ஜுவாலா பெருமாளத்துல லக்ஷ்மி கிடையாது, அகோபிலன் அந்த ரூபத்துல லக்ஷ்மி கிடையாது, இந்த ரூபத்துல லக்ஷ்மி உண்டு. அது மாத்திரம் இல்ல, இந்த லக்ஷ்மிக்கு ஒரு தனி ஏற்றமும் உண்டு. அந்த ஸ்தானம் இருக்கு, அந்த 9 நிமிஷம் எழுந்தொழி இருக்கிற அந்த 9 நிமிஷம் எழுந்தொழி இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துல தலப்புராண பிரகாரம் மேல் மலையில மாலோலன் எழுதுதான். அந்த மாலோலன் தெற்கு நோக்கி எழுந்துள்ளிருக்கான். மாலோலனுக்கு பக்கத்துல கனக நதி, கனக நதினா ஒரு குளம், ஐங்கர்கள்லாம் சேர்த்தி கண்டுள்ள போது அங்க எழுந்தருளினான்னு சொன்னா பவனாசினிக்கு மேல மாலோலன் சன்னதிக்கு ஈசான மூலையில ஒரு தடாகம் இருக்கு. அதுக்கு கனக நதின்னு பேரு, ஆனா அது குளம். அதுல தீசா மாறுதுன்றது வழக்கம். அதுல அந்த கனக நதி ஈசான மூலையில் இருக்கக்கூடிய கனக நதியிலிருந்து மாலோனுடைய கோவில் தெற்கு நோக்கி இருக்க மாலோனுடைய சந்நிதி வரை இருக்கிற இடத்துக்கு லக்ஷ்மி ஸ்தானம்னு பேர். நாச்சியார் கோவில நாச்சியாருக்கு எப்படி முக்கியத்துவமோ அது மாதிரி அங்க மாலோல ஸ்தானம்னு பேர் கிடையாது, லக்ஷ்மி ஸ்தானம்னு பேரு. இன்னைக்கும் லக்ஷ்மி குடி, அம்மவாறு குடி அந்த புராணத்துல பிரம்மாண்ட புராணத்துல இருக்கிறத வச்சுதான் இன்னைக்கு அந்த பேர் வருது. அதனால கங்கை நதி காவிரி நதியை விட உயர்ந்தது என்று சொல்லுகிறது. அந்த அந்த கனக நதி குளம், அந்த குளத்துல தீர்த்தா மாறுறது கங்கை காவிரி தீர்த்தா மாறதை விட உயர்ந்தது என்று சொல்றது புராணம். அந்த ஸ்தானத்துக்கு, இந்த மாலவனுடைய சந்நிதி இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு லக்ஷ்மி, இன்னைக்கு லக்ஷ்மி குடி அம்மவாறு குடின்னு சொல்றா. இன்னைக்கும் அந்த ட்ரைப்ஸ் இருக்காரு காட்டுவாசிகள், அவ இந்த மாலோரன் சந்நிதி அந்த இடத்த குறிப்பிடுறதுக்கு லக்ஷ்மி குடி அம்மவாறு குடி அப்படின்னா இன்னைக்கும் அந்த காட்டுவாசிகளுடைய பெயர் கூட அந்த ஸ்தானத்துக்கு. அப்படின்னா அந்த லக்ஷ்மிக்கு அந்த இடத்துல பெருமை இருக்கு. அதனால இதனாலையும் நம்முடைய பெருமான் என்று சொன்னதாக சாய்கிறார். மூணாவது சாய்கிறார், அது உத்தமூர் சுவாமி சாய்கிறார். நம்முடைய பெருமான் என்பதற்கு மூணாவது நம்முடைய என்கிற சப்தம் பிரயோகம் பண்ணதுக்கு, அதாவது லக்ஷ்மியை விட்டுட்டு பெருமாளை நார்த் இந்தியன்லாம் இருக்கா லக்ஷ்மி பூஜை பண்ணுவா, பெருமாளுக்கு அன்னைக்கு அர்ச்சனையே பண்ண மாட்டான். அவ பணம் வேணும்னு. ஒரு சில காமியமான கர்மாக்கள்ல பெருமாளை விட்டுட்டு தாயாரை விட்டுட்டு பெருமாளை பண்றதுக்கு காமியமா ஒரு சிலர் பண்றாங்க. ஆனா நாம் ஸ்ரீ வைஷ்ணவா அப்படி பண்ண மாட்டோம். லக்ஷ்மி அஷ்டலட்சுமி கோவில் பண்ணும்போது கூட முடிஞ்சுடுத்தா வேலை அப்படின்னு கேட்டுக்காரு முக்குரைங்க. முடிஞ்சுடுத்து என்னென்ன சந்நிதி இருக்கு என்னென்ன சந்நிதி இருக்கு திருப்பி திருப்பி கேட்டா அஷ்டலட்சுமி கோவில்ல எத்தனை சந்நிதி இருக்கும், அஷ்டலட்சுமி சந்நிதி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏண்டா என்னென்ன சந்நிதி இருக்கு நான் கேட்கறேன்னா, நீ அஷ்டலட்சுமி கோவில்னு சொன்னா அவங்க 8 தாயார் இருப்பான்னு எனக்கு தெரியாதாடா, நான் என்ன காரணத்தால கேள்வி கேட்கறேன்னு சொல்லுடா அப்படின்னா. பெருமாள் எழுதுக்காரா? அது இல்ல, பெருமாளை ஏழை பொண்ணு அப்புறம் தான் நான் வருவேன். பெருமாள் இல்லாத தாயாரோ தாயார் இல்லாத பெருமாளோ நாம் ஆராதிக்கூடாதுன்னு சாட்சியார் ஐடிங்க. அப்புறம் பெருமாளை ஏழை பண்ணான். எப்படின்னா அந்த கற்ற போது அந்த மாதிரியாக அந்த பெருமாள் அப்படிப்பட்ட இவர் உத்தமூர் சுவாமி சாய்கிற நம்முடைய நம்பெருமாள் என்பது ஆழ்வார்கள் எல்லாம் மயர்வரமதுவாளாகிறாரே, இப்படி யானொரு சும்மனாரிய விக்கிரகமும் தாயாராலே ஆலிங்கனம் பண்ணப்பட்டவனாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் ஒரு கால விஷயத்திலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமுத்தியை உண்டாக்குறது. அது உத்தமூர் சுவாமி என்ன, ஒரு கால விசேஷத்திலே இம்மாலோடன் சம்பிரதாயம் செழிக்க எங்கும் சஞ்சாரம் செய்ய போவதை அறிந்து நம்முடைய நம்பெருமான் என்று சாய்கிறார்னு உத்தமூர் சுவாமி பின்னாடி ஆதிமன்ற சுவாமி அவதரிக்க போறதையும், அப்போ இந்த மூர்த்தி அவர் ஏழை பண்ணு போவதையும் மனசுல தனிச்சிச்சு இந்த அகோபில மடத்தினால அத்தனை ஆச்சாரியால் அவ காலக்ஷேபம் சொல்ல போறா, சமாஷண பரசமர்ப்பணம் நடக்க போறது, ஆஸ்தான வித்வாங்க இருக்க போறா, ஒரு லைப்ரரி வைக்கிற அளவுக்கு புத்தகங்களை எழுத போறா, சம்பிரதாயத்தை செழித்து வைக்க போறா என்பதெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த நம்முடைய என்கிற சப்தத்தை, இந்த விக்கிரகம் தாயாரோட எழுந்திருக்க விக்கிரகம், பரசமர்ப்பணம் பண்றதுக்கு உகந்த விக்கிரகம், இதே அப்படி நம்முடைய என்கிற சப்தத்தாலே சாட்சியார் என்று சொல்றார். அப்படிப்பட்டவர். இன்னொன்னு, இந்த லக்ஷ்மியுடைய கடாட்சம் எப்படிப்பட்டது என்று சொன்னால்,
ஒரு பெருமாள் அப்படின்னு சொன்னா இந்த உற்சவத்துல மாட வீதி புறப்பாடு, இது பிராகாரம் தான் புறப்பாடு. இந்த உற்சவத்துல நியதமாக இந்த வீதிகள் தான் புறப்பாடு பண்ணுவார். ரதோத்சவம்னா இந்த வியவஸ்தை அப்படி இருக்கும். ஒரு திவ்யதேச பெருமாள் இந்த நியமங்கள் மொத்தத்தையும் கடந்துட்டு தாயாரோட வெளியில வந்த பெருமாள் என்பது எப்படியான அச்ச விக்கிரகத்துக்கு அச்ச விக்கிரகம் விபவ விக்கிரகத்தெல்லாம் விட நீர்மை கொண்டது. அதுலேயே சாலக்கிராமம் ரொம்ப சர்வரும் ஆராதிக்கும்படியாக விக்கிரக ஆராதன அளவுக்கு அவ்வளவு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் அப்படின்னா அந்த பயம் இல்லாத சாலக்கிராமத்துக்கு திருவாரம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் விக்கிரக ஆராதன அளவுக்கு நியமம் இல்லை, அவ்வளவு சமம் இல்லை வர அப்படின்ற வழிபடுத்து ஆவாகனம் தேவை வேண்டாம். நித்திய சாநித்தியம் பகவானுக்கு அப்படின்றதெல்லாம் ஆவாகனாதிகள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எப்படியான அச்சையினுடைய ஒரு ரூபமான சாலக்கிராம பெருமாளுக்கு அச்ச விக்கிரகமாக மற்ற ராமன் கிருஷ்ணன் முதலிய விக்கிரகத்தை விட ஒரு ஏற்றம் சொல்றோமோ அது மாதிரி இந்த தாயாரோட கூடின அல்லி மாதர் பூகும்படியாக இருக்கக்கூடிய இந்த தாயாரோடு கூடிய இந்த ரூபமானது அதிக நீர்மை கொண்டவராக, அதாவது அதாலதான் இந்த தசகத்துல கலியன் வேற ஒரு பெருமாளை கூட சேர்க்காமல் வேற ஒரு விபாவதார கதை கொடுத்தவன் நிசும்மனை பத்தியே இத மாதிரி கலியன் எழுத மாட்டார். ஒரு திவ்யதேசத்தை பத்தி பாசனம் எழுதும் போது ராமன் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பத்தியே சாய்ப்பார். திருவரங்கத்தை பத்தி பாசனம்னா ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னால் விளங்கி வாத மாமகன் மற்கடம் விளங்கு மற்றோர் சாதியொன் விழுந்திலை கலிகொள் பூங்கொழில் காமரு பொய்கை வைகித அமர வாங்கிய, அதாவது கஜேந்திர மோட்சம் பண்ணது, அனுமாருக்கு அனுகிரகம் பண்ணது, குகனுக்கு அனுகிரகம் பண்ணது, இப்படிலாம் சொல்றாரு. அப்படி விவாதார கதைகளையும் கலந்து பேசுவா. வெறுவாதாள் வாய் பெருவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாள். பாசனம் திருவேங்கட பாசனம், அங்க வேங்கடமே வேங்கடமே என்கிறாள்னு அப்படி மிக்ஸ் பண்ணி பாடுவார். ஆனால் இந்த தசகத்துலதான் 1ஆம் பத்து 7ஆம் திருமொழி அகோபிலம் அங்கம் ஞான பஞ்ச பாசனத்துலதான் வேற ஒரு விபவத்து பெருமாளோ நிசும்மன் தவிர வேற ஒரு பெருமாளையோ, அச்ச விக்கிரகத்திலையும் நிசும்மா தவிர வேற ஒரு பெருமாளையோ கலக்காம எப்படியானா திருவாய்மொழியில நம்மாழ்வார் அந்த கலப்படம் இல்லாம எழுதின திருமொழிகள் கிருஷ்ணனை பத்தி தான். இந்த கிருஷ்ணனுக்கு உண்டான பெருமைன்னு சாய்கிறார். இத்திருவாய்மொழியிலே ஆழ்வார் சிறிய திருவடியோடொப்பர், இத்திருவாய்மொழியிலே ஆழ்வார் வால்மீகி பகவானோடு ஒப்பர். ஏன்னா வால்மீகி பகவானுக்கு ராமனை தோண தெரியாது. சிறிய திருவடிக்கு பாவோ நான்யத்திர கட்சத்தின்னு ராமனை தவிர தெரியாது. அப்படி கிருஷ்ணனை தவிர தெரியாம வேற ஒரு அவதாரத்தை மிக்ஸ் பண்ணாம கலப்படம் இல்லாம பாட்டு எழுதுகிறார் இந்த திருவாய்மொழியிலேன்னு அங்க நம்பிள்ள சாய்கிற ஒரு சில திருவாய்மொழியில. அப்படி கலப்படம் இல்லாத எழுதப்பட்ட பாசுரம் இந்த மாலோர நிசும்மனுக்கு, அதாவது அகோர நிசும்மனுக்கு இது ஒரு விசேஷம் இந்த பெருமானுக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த தாயாருக்கால சுவாமி தேசியன் கூட பூசகாரன்ற அந்த ஒரு ஆகாரத்தை சொல்ற பொழுது நிசும்மாவதாரத்தை எடுத்த எங்க இதுல ரகசிய திரைசாரத்துல துவயாதிகாரத்துல அது மாதிரியாக அன்னைக்கு சரணம் பவபீதானாம் சரகோபீஸ்வரம் என்று சொன்னால் அன்னைக்கு தேவதைகளுக்கு இருந்த பயத்தை போக்கினால் தாயார் இன்னைக்கு சம்சார பயத்தை போக்குறதுக்காக மாலோருடைய விக்கிரகத்துல இடது மடியில எழுந்தவர்களிருந்து சம்சார பயத்தை போக்குறா. அதுக்குண்டான பூஷகாரத்தை சொல்றார். 25ஆம் பட்டம் நினைக்கிறேன் அவர் சாய்கிறார். நவநாரசிம்ம மங்களம்னு சாய்ச்சிருக்க. அதுல வாரிஜா வாரித பயைஹி வாணி பதிமுகை சுரைஹி மகிதாய மகோதார மாலோலாயா மங்களம். வாரிஜா வாரித பயைஹி வாணி பதிமுகை சுரைஹி மகிதாய மகோதார மாலோலாயாஸ்து மங்களம். அதுல இந்த மாலோல விக்கிரகத்தை பத்தி சாய்க்கிற. இந்த மாலோல விக்கிரகத்தை தாயார விட்டுட்டு இப்ப ராமன்னா தனியா ராமன் நினைச்சுப்பார், சீதைன்னா தனியா சீதை விக்கிரகம் ஞாபகம் வருவான், இளைய பெருமாளா இளைய பெருமாள் விக்கிரகம் தனியா ஞாபகம் வருவார். ஆனால் மாலோல விக்கிரகத்தை தாயார விட்டுட்டு கல்பனையே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விக்கிரகம் இது. அதனால என்ன பாரிஜா பாரித பயைஹி
வாணி பதிமுகை சுரைஹி வாரிஜா தாயார் பூவிலே உண்டானவள் தாமரையாள் அவளாலே வாரித பயைஹி ஐகிங்கர்கள்ல பெரும்பாலானவா கவிகள். கவிகள் இல்லாத ஐகிங்கர்கள் ரொம்ப குறவு. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். பல ஐகிங்கர் 7ஆம் பட்டத்து ஐகிங்கர் செஞ்சுலட்சுமி. இன்னொன்னு எந்த திவ்யதேசத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை அகோபிலம் தாயாருக்குன்னு சொன்னா நாடகம் 2 நாடகம் இந்த தாயாரை பற்றியதாக இருக்கு. அதாவது 7ஆம் பட்ட ஐகிங்கர் இளங்காடு ஐகிங்கர். 7ஆம் பட்டத்துல எழுந்திருந்த ஐகிங்கர் மகாகவி. காஞ்சிபுரம் பக்கத்துல இளங்காடு என்கிற கிராமத்திலிருந்து எழுந்துள்ளவர். அவர் வாசந்திகா பரிணயம் என்று அந்த அகோபில தாயாருடைய கல்யாணத்தை ஒரு நாடகமாக எழுதுகிறார். அதாவது சம்ஸ்கிருதத்துல நாடகாந்த விற்பத்தி என்று சொல்வார்கள். மொழி அறிவு சாகித்யம் எவ்வளவு வாசிச்சிருக்கான், சாகித்யம் வந்துட்டான் அவனுக்கு நாடகாந்த விற்பத்தி உண்டு என்று சொல்வார்கள். நாடகாந்த விற்பத்தினா என்ன அப்படின்னா சாகித்யத்துல காவியம் மட்டும் வாசிக்காமல் நாடக பரியந்தம் வாசித்து மொழி அறிவை பெற்றவன். அதாவது ஏதோ ரகுவம்சம் வாசிச்சா அப்படியே நிறுத்திக்கல, கேவல ஸ்லோகங்களை மட்டும் அதாவது காவியங்களை மட்டும் வாசிக்கல, நாடக பரியந்தம் வாசிச்ச மொழி அறிவு உடையவன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி கவிஞரை சொல்லும் போது நாடகாந்தம் கவித்துவம் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஸ்லோகம் எழுதுவார், ஆனா நாடகம் எழுத வராது. ஒருத்தனுடைய கவித்துவம் எப்போ உச்சத்தை ஏற்றது, அவன் கவித்துவம் பூர்ணமாக இருக்கு என்று சொன்னால் நாடகம் எழுதுறது. அதாவது காவியம் எழுதுறதை விட நாடகம் எழுதுவதற்கு போஸ் போயம் 2துலயும் எழுதுற ஞானம் இருக்கணும். பிராச்சீன காலமாக இருந்தானா பிராகிருத பாஷை தெரியணும். ஏன்னா பெண்கள் பிராகிருத பாஷையில பேசும்படியாக நாடகத்தில் இருக்கும். இப்ப சாகுத்திரத்தெல்லாம் பார்க்கலாம். அவருக்கு நாடகாந்த கவித்துவம் உண்டு. விற்பத்தியை சொன்னாலும் விற்பத்தினா மொழி அறிவு. அவருக்கு விற்பத்தி நாடகாந்த விற்பத்தி என்று சொல்வார்கள். நாடகாந்த கவித்துவம் உண்டு, நாடக பரியந்தம் எழுதக்கூடிய கவித்துவம் உண்டு என்று சொல்வார்கள். 7ஆம் பட்ட ஐகிங்கர் எந்த ஊர் தாயாருக்கும் தாயாருடைய கல்யாணம் சீதா கல்யாணம் வால்மீகி ராமாயணத்துல அந்த சர்க்கம் அதுலயும் அவன் ரொம்ப சீக்கிரமா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ருக்மிணி கல்யாணம் ஒரே சண்டை சச்சரவு, மச்சனனுக்கு தலையில மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்தின்னு ரொம்ப அப்படிலாம் இல்லாம சண்டை சச்சரவு இல்லாத கலாட்டா கல்யாணம் இல்லாத ரொம்ப அழகான கல்யாணம். அந்த செஞ்சுலட்சுமி அதாவது வாசந்திகா பரிணயம் என்று ரொம்ப பெரிய ஹை ஸ்டாண்டர்ட்ல அந்த 7ஆம் பட்ட ஐகிங்கர் சாட்ச ஒரு நாடகமே இருக்கு, நாடக கிரந்தம் இருக்கு இந்த தாயார் மேல. அது மாத்திரம் இல்ல, முக்கூர் ஐகிங்கருடைய 5 ஆச்சாரியர்ல 4 பேர் சன்னியாசிகள். ஒருவர் தில்லையம்பூர் சுவாமின்னு. தில்லையம்பூர் சுவாமின்றவர் ஏற்கனவே இன்ஜிமேட் ஐகிங்கருடைய வயசு பிராத்தாக்கள். தில்லையம்பூர்ன்றது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு உயர்ந்த அக்ரஹாரம். சந்நிதி சிஷ்யா அந்த அக்ரஹாரத்தை சேர்ந்தவங்க தான். மகா பண்டிதர். சந்நிதியோட சொத்து நானா சொல்லியிருக்காரு. பழவேரிய இது சொத்து சந்நிதியோட சொத்து அப்படின்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னா அத்தியனம் பண்ணுவா, புலந்தாதி பண்ணுவா, சாஸ்திரம் வாசிப்பா. எப்பயாவது 4 பேர் மரத்துல இருந்துருப்பார். செய்யாறு மரத்து சொத்து அப்படின்பார். அது மாதிரியா அந்த தில்லையம்பூர் மரத்து சொத்துன்னுவார். தில்லையம்பூர்ல பெரிய மகான்கள். அங்க ஒரு சாஸ்திர வாசிப்பாரே கிடையாது. தில்லையம்பூர்ல அவர் சாகித்யம் மட்டும் வாசியார், அவர் வியாகரணம் மட்டும் வாசியார், அவருக்கு மீமாசம் மட்டும்தான் தெரியும் கிடையாது. தில்லையம்பூர்ல வாசிந்தானா அவர் 4 சாஸ்திர வாசிப்பாரா இருப்பார். அதுல ஒருத்தர் தில்லையம்பூர் சக்கரவர்த்தி ஆச்சார சுவாமி, தில்லையம்பூர் வெங்கடாச்சார சுவாமின்னு 2 பேரும் 4 சாஸ்திர பண்டிதார். அது மாத்திரம் இல்ல, அவ 2 பேர்கிட்டையும் தர்க்கம் வாசிச்சவர் முக்கூர் ஐகிங்கர். 30 பேருக்கு பாடம் சொல்லிட்டு இருந்தாவா. அதுல பெரிய சுவாமி தில்லையம்பூரை விட்டு வெளியே வர மாட்டார், ஏகாந்த செய்தார். சின்ன சுவாமி இப்படி புராண இதிகாச பிரவச்சனம் எல்லாம் பண்றதுக்கு வெளில ஏழுவார். இவர் ஊர்ல இல்லாட்டா அவர் பாடம் சொல்லுவார். அத மாதிரி 2 பேர்கிட்டே வாசிருக்கார். இந்த சஞ்சு பரிணயம்னு வேற இந்த தாயாரை பத்தி ஒரு இது சாச்சிருக்காரு. 2 கிரந்தம். இந்த ஊர் நாடகம் வேற எந்த ஊர் தாயாருக்கும் இல்லாத பெருமை. இந்த ஒரே ஊரு தாயார் மேல 7ஆம் பட்ட ஐகிங்கர் ஒரு நாடகம் சாச்சிருக்க. முக்கூர் ஐகிங்கருடைய ஆச்சாரியர் வெங்கடாச்சாரியர்னு பேர். தில்லையம்பூர் வெங்கடாச்சாரியர்னு அவ பிராத்தாக்கள்
அவ ரெண்டு பேரும் 42ஆம் பட்டத்துக்கு வருது. 42ஆம் பட்டத்துக்கு எழுந்தருள்றதுக்கு 28 மகா பண்டிதா, சாமானிய பண்டிதால் இல்லை, ஈக்குவலா இவா யாரும் ஒருத்தரோட குறைஞ்சவா இல்லைன்னு சொல்லும்படியாக எழுந்தருள் இருந்தவா 28 பேர். அதுக்குள்ள காரகுருஜி எழுதிங்க ரிஜிபாய்ட் எழுதிங்கிற அவர் மந்திரா இருக்கிறதுனால நிருசிம்மனுடைய ஆத்தியம் எனக்கு இஞ்சிபாய்ட் எழுதிங்கிறது தான் கொடுக்குறோம். இன்னொன்று முக்கியமா அவர் சாரபோதினி ரகசிய திரைசாரத்துக்கு வியாக்கியானம் எழுதணுன்றதுக்காக ஸ்தானத்தை அவர் இடத்துல கொடுத்தார். இருந்தாலும் இஞ்சிபாய்ட் எழுதிங்கிறதுக்கு குறைஞ்சவர் இல்லை, இந்த முக்கூர் எழுதிங்களுடைய ஆச்சாரியர். அவ 4 சாஸ்திரமும் வாசிச்சவர், சங்கீதம் நன்னா தெரியும், தர்மசாஸ்திரத்துல நிபுணர், பௌராணிகர், ஜோதிஷம். ஜோதிஷம்னா அந்த ஜாதகம் பார்க்கறது மட்டும் இல்ல, சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருப்தம் ஜோதிஷம் ததா கல்பஸ்யேதி ஷடங்காணி வேதாங்கமான ஜோதிஷம். அந்த ஜோதிஷ அங்கத்துல ரொம்ப நிபுணர். பௌராணிகர், தர்மசாஸ்திரத்துல நிபுணர், சங்கீத சாஸ்திரத்துல நிபுணர், சதுசாஸ்திர பண்டிதர். அவர் சஞ்சீவ பரிணயம்னு யார் இஞ்சிமே, அதாவது முக்கூரைகளுடைய ஆச்சாரியர், நியாயசாஸ்திரத்துக்கு ஆச்சாரியர். அந்த சுவாமி சஞ்சீவ பரிணயம்னு ஒரு கிரந்த சாச்சிருக்க. இன்னும் கூட பல பேருக்கு சஞ்சுன்னா பொண்ணு வைப்பா. இப்ப எல்லாம் பெருமாள் தாயார் பேரு பெருமாள் பேருக்கெல்லாம் விட்டு போச்சு. எங்க ஊர்லயே பங்காளி ஆத்துல ஒத்திக்கு செஞ்சிருக்கும். செஞ்சினா ஒரு கிராம ஊர் பழவேரி பக்கத்துல அது என்னத்துக்கு வச்சிருக்காங்கன்னா, இல்லடா செஞ்சுன்னு பேரு, சன்சு செஞ்சு. அது அந்த ட்ரைப்ஸோட சப்தம். இன்னைக்கும் ஆந்திரால தெருக்கூத்துல ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா இந்த செஞ்சு பரிணயம். அவருடைய பாஷை பேரு செஞ்சு, செஞ்சு லட்சுமி அப்படின்னு. இப்போ செஞ்சு லட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்யாண பத்திரிகையில பொண்ணோட அப்பா அம்மா பேரு அவ இன்வைட் பண்றான்னு இங்கிலீஷ்ல போடுறாள். அதுல செஞ்சு லட்சுமி ஸ்ரீனிவாசன் பத்திரிகை கொடுப்பா. அதெல்லாம் அந்த ஜெனரேஷன்லாம் போச்சு. இனிமேட்டு யாரும் செஞ்சுன்னு பேர் வைக்க மாட்டான். தாயார் அந்த வேடுவ குறியில பிறந்து பகவான் நிருசிம்மனை கல்யாணம் பண்ணிட்டார். நிருசிம்மனை அவள் வேடு வச்சியாக இருந்து ஓடர மிருகத்தை அடிக்கிறதுல நிருசிம்மனையே தோக்கடிச்சா. அதனால நிருசிம்மன் அவனை கல்யாணம் பண்ணிட்ட தாயார. அந்த 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 வேடுவ குடியில பிறந்த. இன்னைக்கும் அந்த வேடுவ குடியில அவன் அந்த கொச்ச பாஷை அகோபிலேஷன் வைக்க மாட்டான். ஓபலேஷா, ஓபலா, ஓபலா, ஓபலேஷா, செஞ்சு, இந்த பேர் அந்த இன்னொரு அந்த ட்ரைப்ஸ் இருக்காரு அவளுக்கு இந்த பேர் அதிகம். இந்த தாயாருடைய பேரும் பெருமாளுடைய பேரும். பெருமாள் அந்த போட்டியில தோத்து போற செஞ்சு லட்சுமி கிட்ட. அப்புறம் அவளை பரிணயம் பண்ணிட்ட. பரிணயம் பண்ணாவிட்டு ஒருத்தன் அவளை எப்படியானா ராமன் சீத்தையை பிரிச்சு வச்சாரோ, ராமன் சீத்தையை பிரிச்சாரோ அது மாதிரி அந்த செஞ்சு லட்சுமிய பிரிச்சான். அப்புறம் அவனை வென்று பகவான் செஞ்சு லட்சுமிய சேர்த்துட்டார். இன்னைக்கும் உற்சவத்துக்கு முன்னாடி பெருமாள் அந்த வேடர்கள் இருக்கக்கூடிய குடிசைக்கெல்லாம் ஏழுக்கு ஏழுறார். அவன் அவ்வளவு கொண்டாடுறான். ஏன்னா எங்க வம்சத்தை சேர்ந்து எங்க வம்சத்துல தாயார் பண்ணா அவன் நிருசிம்மனை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் அவ கிராமத்துக்கெல்லாம் ஏறுறார் பிரம்மோற்சவத்துல. அவ அவ்வளவு கொண்டாட்டம். ஆத்து மாப்பிள்ளை நிருசிம்மன் வர அப்படின்னு சொல்லி அவ கொண்டாட. இன்னைக்கும் தெருக்கூத்து நாடகங்கள் எல்லாம் அதை பத்தி ராத்திரி மொத்தம் அவ ஆடுறா. இந்த அளவு பெருமை கொண்ட தாயார். அவளை பத்தி இந்த முக்குரைகளுடைய ஆச்சாரியன் ஒரு சஞ்சீவ பரிணயம்னு அவர் சாச்சிருக்க. இப்படி 2 நாடகத்தை பெற்ற தாயார்கள் இந்த தேசத்து தாயார். அப்படிப்பட்டவளை வாரிஜா வாரிஜ பைகி எல்லா ஐடிகளும் பார்த்துட்டா. அதுல மாலூர்ல பத்தி நவநாரசிம்ம மங்களத்துல 25ஆம் பட்ட ஐடிகள் வாரிஜா வாரித பைகி வாணி பதிமுகை சுரைகி மகிதாய மகோதார மாலோராயாசு மங்களம். வாரிஜா வாரித பைகி திரு தாமரையாள். வாரிஜா, வாரிஜான தாயார். அவளாலே போக்கடிக்கப்பட்ட பயம். யாரு? தேவதைகளுக்கு இருந்த பயம். வாரிஜா வாரித பைகி. நிருசிம்மனுடைய கோபத்தை பார்த்துட்டு சிவபெருமான் சரபம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிருகமா வந்தார். அதை சலபம் ஆக்கிட்டார், வித்திரி பூச்சி ஆக்கிட்டார் பகவான். அந்த அளவுக்கு கோபத்தோட அந்த பெருமாளை சாந்தம் பண்ணினவள் யாருக்கு? வாணிபதி முகை சுரைகி. வாணி சரஸ்வதி, வாணிபதி சரஸ்வதி பதி பிரம்மா. அவர்களை முதலாக கொண்ட, பிரம்மாவை முதலாக கொண்ட சுரைகி சுரர்களாலே மகிதாயா கொண்டாடப்பட்ட. வாரிஜா வாரித பைகி என்றது அடைமொழி.
யாருக்கு? வாணிபதி முகைஹி சுரைஹி. வாணியினுடைய, வாணின்னா சரஸ்வதிக்கு பேரு, சரஸ்வதியுடைய பதியா இருக்கிற பிரம்மா முதலியவர்களுடைய பயத்தை போக்கின வாரிஜாவினாலே, வாரிஜா வாரித பயகி, வாரிதன்னா போக்கடிக்கப்பட்ட, வாரிஜாவாலே போக்கடிக்கப்பட்ட பயத்தை கொண்ட இப்படிப்பட்ட தேவதைகளாலே கொண்டாடப்பட்டவன். அது எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா நாத்தழும்ப, அங்கஞால மஞ்சையில 8ஆம் பாசுரம். நாத்தழும்ப நான்குமாய் முறையாலேத்த அங்கோர் ஆளறியாய் இருந்த அம்மானதிடம். அங்க நாத்தழும்ப ஒரு சில இந்த பெஞ்சில எல்லாம் கையை வச்சு வச்சு இந்த இடம் கருப்பாயிடும், அதான் தழும்பேறிடும். பிரம்மாவும் சிவனும் கொண்டாடக்கூடிய வாக்க படைச்சவா நிரும்மனை பேசி 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 தாயாரை பத்தி பேசி 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 நாக்குல தழும்பேறி போச்சு. அப்படிப்பட்டவர்களாலே மகிதாயா, அதாவது 2 பாசுரத்தை நல்ல நெஞ்சே நாம் பொழுதும் நம்முடன் பெறுவான் அல்லிமாதர் குங்கன் என்ற 1000 கோலரிடம் என்று இந்த பாசுரத்தையும், அதற்கு முன்பாசுரமான நாத்தழும்ப நான்குகளும் ஈசருமாய் முறையாலேத்த அங்கோராளறியாய் இருந்த அம்மானதிடம் அதையும் சேர்த்து வாரிஜா வாரித பைஹி வாணிபதி முகைசுரைஹி மகிதாய மகோதார. பெருமாள் வல்லல்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவருக்கு அவர்களுக்குள்ளே நிரும்மன் வல்லல், நிரும்மனுக்குள்ளே இந்த மாலோலன் வல்லல். மீதி ஜுவாலா கோபில மாலோல கோடதாரஞ்ச பார்கவாக யோகானந்த சத்ரவனக பாவனோன் அவமூர்த்தையாக அந்த 9 நிரும்மனுக்குள்ள இந்த தாயாரோடு கூடியிருக்கிற மாலோல நிரும்மன் இன்னும் கருணை கொண்டவர். ஏன்னா மற்ற 8 பேரும் அகோபிலுக்கு சேவிச்சவாருக்கு அனுகிரகம் பண்றார். அதாவது வல்லல்னா என்னன்னா தன் வஸ்துவை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. தன் வஸ்துவை இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுது என்கிட்ட 1000 ரூபாய் இருந்தது, கண்ணை பாவம் ஏதோ கஷ்டம்னு கேட்டான், 100 ரூபாவை கொடுத்துட்டேன், இப்போ என்கிட்ட 900 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு மனசு கஷ்டத்தோட கொடுக்கக்கூடாது. ஏதோ நமக்கு பெருமாள் இந்த பணம் கொடுத்தானே, கண்ணனுக்கு கஷ்டம் வந்தது, நம்மால ஒரு 100 ரூபாய் கொடுக்க வச்சானேன்ற அந்த சந்தோஷத்துல கொடுக்கணும். இந்த 100 ரூபாயை கொடுக்கும் பொழுது ஐயோ 1000 ரூபாய் வச்சிருந்தேன் இப்ப 900 ஆயிடுத்தேன்ற எண்ணத்துல கொடுக்கூடாது. பகவான் நமக்கு இந்த சக்தியை கொடுத்தானே, அவனுக்கு உபகாரம் பண்றதுக்குன்னு கொடுக்கணும். அப்போ கொடுக்குற வஸ்துல அஸ்ரத்தையோட கொடுக்கணும். கொடுக்குற கர்மா அந்த செயல், கொடுத்தல் என்கிற செயல்ல ஸ்ரத்த இருக்கணும். கொடுக்குற வஸ்துல ஸ்ரத்த இருக்கக்கூடாது. ஐயோ 100 ரூபாய் போச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி கொடுக்கணும். இன்னொன்னு அவ சங்கோச்சத்தோட அவனுக்கு 200 ரூபாய் தேவை, அண்ணனுக்கு 200 ரூபாய் தேவை போகும் போல இருக்கு, ஒரே வழியா 200 ரூபாய் எப்படி கேட்கணும், சங்கோச்சத்துல 100 ரூபாய் கேட்டுப்பான். 100 ரூபாய் கேட்டானா 200 ரூபாய் கொடுக்கணும், கேட்டதுக்கு அதிகமா கொடுக்கணும். இது வல்லல் தன்மைன்னு பேரு. இது 2 தான் வல்லல் தன்மை லோகத்துல. பொதுவா ஒருத்தன் வல்லல்னா கொடுக்கறதுல பிரீதி இருக்கும், கொடுக்குற வஸ்துவில அவனுக்கு தொடர்பை துண்டிச்சுப்பான், அதுல ஈடுபாடு இருக்காது, கொஞ்சம் கேட்டா அதிகம் கொடுப்பான். சாதம் சாய்க்கும் போது ஒரு சில என்ன போரும்னு அவ சொன்னா விட்டு ஒரு 1/2 கரண்டி சாய்க்கணும், 4 கரண்டி சாய்க்கணும். போகணுன்னே கப்புன்னு எடுத்துனா என்ன அர்த்தம்னா, ஓஹோ அவ போருன்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அவ போருன்னு சொன்னா விட்டு ஒரு சின்ன ஒரு சுண்டக்காரவாக சாதம், இது நல்ல ஸ்திரீகள் சாய்க்கிறது என்ன பண்ணுவான்னா போருன்னு கப்புன்னு எடுத்துக்க மாட்டான். போருன்னு அவ சொன்னா விட்டு ஒரு 4 கரண்டி சாய்ப்பா, அன்னத்தை சாய்ப்பா. அவ கொடுக்கும்போது எப்பயுமே கேட்டதுக்கு கொஞ்சம் அதிகம் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறவன் தான் வல்லல்னு சொல்லுவா. ஆனா இந்த தாயாரோடு கூடிய மாலோடு இருக்கானே அவன் அதிக வல்லல். ஏன்னா நீங்கெல்லாம் ஸ்ரீரங்கத்து பெருமாள் என்னை சேவிச்சா அனுகிரகம் பண்றேன். திருவேங்கட மலை இவா 2 பேரும் மவுண்ட் மெட்டு, வெளிவராயிருப்பார். இவா 2 பேரும் ஹில் மெட்டோ ஏதோ சொல்லுவார். கிளாஸ் மெட்டு காலேஜ் மெட்டுங்கிற மாதிரி ஹில் மெட் அப்படின்னுவார். யாரு? மாலோலனையும் திருவேங்கடத்து பெருமாளையும். திருவேங்கடத்து பெருமாள் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாலோலம் இருக்கான். ஏன்னா அகோபில தாயாருக்கும் பெருமாளுக்கும் தலிகை பண்ணதெல்லாம் ஸ்ரீனிவாச கல்யாணத்துல பெருமாளுக்கு அபிஷேகிக்காத இலையில சாய்க்காருங்கோ. யாருக்கு அபிஷேகம்னா அகோபில பெருமாளுக்கு தாயாருக்கும் அபிஷேகிச்சு சாய்ங்கோ. ஸ்ரீவேங்கடேஜேன விவாக காலே சம்பூஜிதம் சர்வவிதோபச்சாரைஹி என்று முக்கூரைசிங்கர் சாய்கிறார். ஸ்ரீவேங்கடேசேன விவாக காலே
சம்பூஜிதம் சர்வவிதோபசாரை என்று. அப்படிப்பட்ட பெருமாள் எதுக்கோ எடுத்தேன். மகோதாரன்னா லோகத்துல அவன் கலியுகத்து பெருமாள். அவனை போய் சேவிக்கிறான்னு கும்பல் போய் சேவிக்கிறா, எங்க பார்த்தாலும் கோவிந்தா சப்தம் இருக்கு. ஆனால் இந்த உலகத்திற்குரிய அத்தனை பெருமாள் இன்க்ளூடிங் ஸ்ரீனிவாசன் ஹில்மெட்டு வில்லுவராயிரம் அவங்கிட்ட இல்லாத ஒரு உதாரணம் அந்த மாலோக இடத்துல இருக்கு, தாயார் இடத்துல இருக்கு. பத்மாவதி கிட்ட இல்லாத, பத்மாவதி மலைக்கு கீழே இருக்கா, பெருமாள் மேல இருக்கான். இவாளை போய் சேவிச்சா அனுகிரகம் பண்றான். அந்த பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் இல்லாத ஒரு குணம் இந்த மாலோகன் இடத்துல இருக்கு. இந்த மாலோகன் தாயாருக்கும் லட்சுமி நிருசிம்ம இடத்துலயும் நிருசிம்ம இடத்துலயும் இருக்கு. அது என்ன குணம் என்று சொன்னால், இவா இருக்கிற இடம் தேடி போய் அனுகிரகம் பண்றது, தேடி போய் பணம் கொடுக்கிறது என்பது இவா கிட்டதான் இருக்கு. திவதேச எம்பெருமானாக இருந்து அவா கிராமத்துக்கு சென்று அந்த திவதேச எம்பெருமானுக்கே இந்த எல்லையை விட்டு கடந்து வரமாட்டேன் என்கிற ஒரு நியதிய மாத்திண்டு அந்த நியமத்தை கொலைச்சுண்டு அனுகிரகம் பண்றது. கிராமம் 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 கிராமமாக சென்று அனுகிரகம் பண்ற திவதேச எம்பெருமான் சொன்னா அந்த ஒரே பெருமான். அதனால மகோதார மகிதாயா மகோதார மாலோராயாவுக்கு கேட்கறத கொடுக்குறான். பரசமர்ப்பணம் நடக்கிறது இந்த திவதேச எம்பெருமானத்துலதான். சமாசயம் பரசமர்ப்பணம் அதிகம் நடக்குது. இருக்கிற பரசமர்ப்பணம் ஒரு சில பழைய காலத்துல திவதேசத்தில் பண்ணுவார். அங்க ஒரு சுவாமி இருப்பார், கோடியாளன் சுவாமிக்கு ஸ்ரீனிவாசன் இடத்துல பரசமர்ப்பணம், இஞ்சிமய கைகளுக்கு தேவபெருமானத்துல பரசமர்ப்பணம். அது மாதிரி இங்க ஒருத்தர் இருந்த சரகூர் சுவாமி, அவருக்கு திருவேந்திபுரம் தேவநாதன் இடத்துல பரசமர்ப்பணம். அங்க இருக்க ஆச்சாரியால் அச்சகால் அப்படி கலவிப்பா இந்த ஆச்சாரிய புஷாலப்பா பரசமர்ப்பணம் உண்டு. ஆனா ரேரா தேவநாதன் கிட்ட பரசமர்ப்பணம் பண்ணுவான்னா கவுண்ட் பண்ணி விடலாம், ஸ்ரீனிவாசன் இடத்துல கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட்லெஸ் ஆத்மாக்கள பரசமர்ப்பணம் பண்ணிக்க வச்சுருக்கான். அதுவும் என்ன பண்ணா அந்த ஊர்ல இருந்தா அந்த ஆச்சாரியன் அவங்க பரசமர்ப்பணம் பண்ணி வைப்பார். இவன் கிராமம் கிராமமா தேடி போய் மனுஷால பிடிச்சு பரசமர்ப்பணம் பண்ணிக்கிறது, சமாசம் பண்ணி வைக்கிறான். இந்த ஒரு வல்லம் தன்மை எந்த பெருமாளுக்கும் எந்த தாயாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட வாரிஜா வாரித பயிகி வாணி பதிமுகை சுரைகி மகிதாய மகோதாய மகோதார மாலோலாயா மங்களம் என்று 25ஆம் பட்டர் அந்த ஸ்லோகம் மாலோலனுக்கு பெருமை மொத்தம் அந்த நிருசிம்மப்பிரியா, அதாவது தாயார் விஷயமாகவே ஸ்லோகம் இருக்கு. ஏன்னா அவளுக்கு அந்த ஸ்தானத்துக்கும் பேரும் நாச்சியார் கோவில் மாதிரி அந்த மாலோனுடைய சந்நிதி இருக்கிற இடத்துக்கும் லக்ஷ்மி ஸ்தலம் அப்படின்னு தான் பேர் இருக்கிறதுனாலேயும் இந்த விசேஷமான அனுகிரகத்தையும் பார்த்து அப்படி சாட்சிருக்கார். இஞ்சிமேட்டம் வந்தே சும்மஜாயாம் அநாதிமாயாம் கோஹிதும் ஹேயாம் சுலலித சுந்தரகாயாம் சுரேந்திரதேயாம் சுரழு வித்தேயாம் சுலலித வந்தே சும்மஜாயாம் நிருசிம்மனுடைய மனைவியை வணங்குகிறேன். வந்தே நிருசிம்மஜாயாம் அநாதிமாயாம் அபோகிதம் ஹேயாம் சுலலித சுந்தரகாயாம் பெருமாளுடைய சௌகுமாரியமான திருமேனிக்கு அளவுகோலாக இருப்பது இவளுடைய திருமேனி. ஏன்னா இதை வச்சுதான் அதை அளவு பட முடியும். மலர்மகள் கைவருட மலர்போதில் சிவந்தனை என்னும்படியாகவும் சுரேந்திர கேயாம் இந்திரனாலே துதிக்கப்பட்டவளும் சுரஷி விர்தேயாம் சுரர்களாலேயும் ரிஷிகளாலேயும் கொண்டாடப்பட்டவளான அந்த நிருசிம்மஜாயா நிருசிம்ம பிரியாவை மாலோலன் திருவடி மாலோனுடைய இடது தொடையிலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய தாயாரை எதன் பொருட்டு வணங்குகிறேன் என்று சொன்னால், உபாய விரோதி பாவங்களையும் பிராப்தி விரோதி பாவங்களையும் எல்லா விதமான பாவங்களையும் போக்கும் பொருட்டு அநாதிமாயாம் அபோகிதம் ஹேயாம் அநாதிகாரமாக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய சுகிருதி சம்பந்தத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு வணங்குகிறேன் என்று இஞ்சிமேட்டம் அந்த தாயாரை பிரிச்சிருக்க. அப்படிப்பட்ட தாயார், அந்த தாயார் விஷயமாக வேற எந்த தாயாருக்கும் இல்லாத அளவுக்கு வாசந்திகா பரிணயம் சஞ்சு பரிணயம் என்று சொல்லக்கூடிய 2 நாடகம் இருக்கு. அப்படிப்பட்ட தாயார் விஷயத்துல இன்னும் கூட ஸ்தல புராணங்கள்ல தாயாரை பத்தி ரொம்ப 10 அத்தியாயம் இருக்கு. பிரம்மாண்ட புராணத்துல அகோபிலம் தாயாரை பத்தி, அதாவது
தாயாரை பத்தி அவ்வளவு பெருமை இருக்கு. இன்னொன்னு சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாயார் கூட அகோபுரவல்லி தாயார்னு பேர். வேற அந்த தேசத்துல இல்லாத வெளியில இருக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்கக்கூடிய தாயாரு கூட அகோபுரவல்லி தாயார்னு திருநாமம் இருக்கு. அவளும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட தாயார் விஷயத்துல யசாமதி யதாவகாரம் அடிய வித்யாபனம் பண்ண கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீன் சுமதி பாதுகா சேவக ஸ்ரீமந்திரகோப ஸ்ரீ நாராயணஜிந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமந்திரகோப ஸ்ரீ ரங்கநாதஜிந்த மகாதேசிகாய நமஹ.